சனாதன தர்மம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு போகணும். அவர் சொன்னதை வரவேற்கலாம். ஏதாவது ஏன்னா ஜாதி மதம் கிடையாது. என்னமோ நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் உத்தராசம் பட்டை கட்டிக்கணும், நேத்தியில் பட்டை வச்சுக்கணும், திருநீர் வச்சுக்கணும் போகணுங்கிறாங்க. அது போனால் தெய்வன்றது மனசில் இருந்தால் போதும், அது நேரடியாக அவர் சொன்னதை வரவேற்கலாம். ஏதாவது ஏன்னாக்கா இப்போ திருநூறு வச்சுக்கிட்டு ஒரு பக்தியாக போகிறாங்கன்னாக்கா பார்க்குற ஒரு ஆசிரியருக்கும் சரி, அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கும் ஏதோ பையன் வந்து நீட்டாக வரான், ஒரு பக்தியோடு வரான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் இது என்னன்னாக்கா இப்போ இந்துன்னா இது ஓகே, இப்போ கிறிஸ்டின் இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, அதுக்கு என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி அவங்கவுங்க மதத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது வேணால் பண்ணட்டும், நல்லது தான். ஜாதி மதம் கிடையாது. என்னமோ நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அது வந்து இப்படி சொல்கிறாருன்னா அது நம்மளுக்கு தெரியாது. தெய்வன்றது மனசில் இருந்தால் போதும், அது நேரடியாக காட்டணும் அவசியமே இல்லை. சும்மா நார்மலாக போகும்போது சும்மா குங்குமம் இல்லை திருநீர் அவனை வச்சு போகலாம். ஸ்கூலுக்கு போகிறது நார்மலாக கிளம்பி போகிறது, இதுதான் வச்சு போகணும். என் மத காட்டும் கட்டாயம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, தப்பு அதெல்லாம். உத்தராசம் பட்டை கட்டிக்கணும், நேத்தியில் பட்டை வச்சுக்கணும், திருநீர் வச்சுக்கணும் போகணுங்கிறாங்க. அது போனால் என்ன நன்மை கிடைக்கும்? குழந்தைங்களுக்கு போகலாம், பெரியவங்களுக்கு போக முடியுமா? இதே வந்து அவங்களுடைய விருப்பம், நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அதுதானே உண்மை. இப்போ ஒருத்தருடைய விருப்பத்தை நம்ம விருப்பத்தை வந்து அடுத்தவங்கள்ட்ட புகுத்த முடியாது. அவங்கவுங்க விருப்பம், அவங்க அது வருவாங்க ஸ்கூலுக்கு. அவங்க பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், அதுக்கு பின்னாடி ஒழுக்கம் முக்கியம். மற்றபடி அவங்க விபூதி பூசாது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம இஷ்டமாக தான் போட்டோம்னா நம்மளுக்கு வேணாம்னா விட்டுடலாம். பெரிய பெரிய பசங்களை எப்படி உதிராஜம் கோட்டை போட்டு பட்டை அடிச்சு போவோம் காலேஜுக்கு போகிறதுங்களாம். அதுதான் போடணுமா மறுபடி. ஒரு பசங்க ஏற்றுக்கோம், ஒரு பசங்க ஏற்றுக்காது. நம்ம சொல்கிற பசங்க நம்ம பிள்ளைங்களே நம்ம கேட்க மாட்டேது, மற்ற பிள்ளைங்க கேட்காது. அது வந்து நம்ம அவங்க சொல்கிறது வரையில் தான் இருக்குது. அது நம்ம சொல்கிறது நம்ம எது கிடையாது. எல்லாம் காலம் மாற எல்லாம் மாறுது, அவ்வளோதான், வேறு ஒன்றையும் கிடையாது. இப்போ சில பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ வர போட்டுக்கிட்டே இருந்தால் தெரிய போகிறதில்ல. இப்போ திடீர்னு நம்ம அது போடணுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும், அது எப்படி போட முடியும்? லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க கல்வித்துறையில், நீங்கள் கம்யூனிட்டி வந்து பேஸே வந்து அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் கம்யூனிட்டியை வந்து யார் பசங்களுக்கு இன்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா கம்யூனிட்டி வைஸ் பேஸ் பண்ணி அவங்க பழகுவாங்க அப்படின்றதால கம்யூனிட்டி அந்தந்த ஹெட்மாஸ்டருக்கு மட்டும் அதை வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாத அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல வரவேற்பு தான். அந்த மாதிரி ஜென்ரலாக பழகட்டுமே. இவன் முஸ்லீமு, இவன் இந்து, இவன் கிறிஸ்டின்னு தேவையில்லை, எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீயிங். ஸ்கூல் எல்லாம் என்ன எதுக்கு போகிறாங்க? படிக்க தான் போகிறாங்க. ஸோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்.